பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் திரும்பவுமாய் உங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிறதான வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 34வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன். பிரியமான பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறதான வார்த்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. வேதத்தில் அநேகரை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அநேக பரிசுத்தவான்களை குறித்து வாசிக்கிறோம். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் 3 வேளை மறவாமல் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அது நிமித்தம் அநேக கஷ்டங்கள் வந்த பொழுதும், அது நிமித்தம் அநேக பிரச்சனைகளை வந்த பொழுதும், ஆனால் அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு அவன் மறந்து போகவில்லை. அதனால் அவன் சிங்க கெபிக்குள்ள போடப்பட்ட பொழுதும் கர்த்தர் அவனுடைய முகத்தை வெட்கமடைய செய்யாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவனை தப்புவித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் உங்களுடைய நம்பிக்கை அல்லது உங்களுடைய முகங்கள் மனுஷரை நோக்கி பார்க்கலாம், அல்லது உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுக்கு முன்பாக நிற்கிறதான அந்த சூழ்நிலைகளை உங்களுடைய கண்கள் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மிடமாய் விரும்புகிறது, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய செவிகள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும், அவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கணும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி நாம் இருப்போமாகில் தானியேலை போல மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்வு, மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கம் அடைய செய்யாதபடிக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறோம், எல்லாவற்றையும் விட்டு, நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும் விட்டு, எல்லா பிரச்சனைகளையும் விட்டு, எல்லா உபத்திரவங்களையும் விட்டு, மனுஷர்கள் நமக்கு உதவி செய்கிறேன்னு நம்ம கிட்ட சொல்லுகிற எல்லா மனுஷர்களையும் நம்பாம கர்த்தரை மாத்திரம் நம்பி, கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நம்பி, நம்ம தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க போகிறோம். அது நிமித்தம் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில வந்து பலிக்கும். தானியேலை போல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகளை கர்த்தர் கட்டி போடுவார். உங்களுக்கு விரோதமாய் உங்களை செபிக்க விடாதபடிக்கு, கர்த்தருடைய சமூகத்துக்கு வர விடாதபடிக்கு தடுக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் கட்டி போடுவார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமா? ஆவியான தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இன்றைக்கு நாங்கள் அப்பா வாசித்தது போல அவர்கள் உமது முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்பா, நாங்கள் உங்க முகத்தை நோக்கி பார்க்கும்போது எங்க முகம் வெட்கம் அடையாதபடிக்கு செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு, பார்க்க முடியாதபடிக்கு எங்களுக்கு தடையாய் எழும்புகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், மனுஷீக வல்லமைகள் எல்லாவற்றையும் என் தேவன் அப்பா நீரே கட்டி போடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க உங்க முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கணும், அதிலிருந்து ஏற்படுகிற ஆசீர்வாதங்களை, அது நிமித்தம் எங்க வாழ்க்கையில வருகிறதான அப்பா ஆண்டவரே தலை நிமிர்வுகளை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை பாராட்டு கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.